குட் மார்னிங் பசங்களா. Hi everyone. Yes. So, yes மக்களே, before starting with this section, actually ஒன்று சொல்லணும்னா, yeah, ரொம்ப ரொம்ப அதிகமான creative 1 marks கேட்டப்பட்டிருக்க ஒரு சாப்டர்னா that is 10th chapter. So, who are going to buy this கனவு டெஸ்ட் series? ஸோ கனவு டெஸ்ட் சீரிஸ் வாங்குற உண்மையாக அவங்க எல்லாத்துக்குமே தெரிய வரும். ஓகே, இந்த சாப்டர்லேருந்து எப்படிலாம் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க அப்படின்றது. ஸோ அதை நம்ம இன்னைக்கு வந்து வி வில் பி கோயிங் டு வாட்ச் இட். ஸோ யாரா பசங்களா, வெரி குட் மார்னிங் டு எவ்ரி ஒன். ஸோ யாரெல்லாம் இன்னும் நம்மளோட டெஸ்ட் சீரியஸை பை பண்ணலையோ, எஸ் திஸ் இஸ் தி ரைட் டைம், யூ கேன் பர்ச்சேஸ் இட். ரைட் ஆடாமா? உங்ககிட்ட டோட்டலாக 30 டெஸ்ட் மேலே எழுத போகிறீங்க. ஓகேங்களா? ஒவ்வொரு டெஸ்ட்லையும் யூ வில் பி ஹேவிங் 50 கொஷின்ஸ். மொத்தமாக 50 கொஷின் அட்டன் பண்ண போகிறீங்க. அண்ட் இது வந்து ஒரு பயங்கரமான ஆஃபர்ஸ். ஸோ யூ கேன் பை இட். இது வந்துட்டு நிச்சயமாக இதுலேருந்து பப்ளிக்கில் 1 மார்க்ஸ் வரும். இதை தாண்டி வருமானு கேட்டிங்கன்னா நோ. ஸோ அந்தளவுக்கு ரிசர்ச் பண்ணி நாங்கள் எழுதிட்டோம். நீங்கள் பை பண்ணிட்டீங்களா? குட் ராமா. ஓகே, ஸோ இது கூட சேர்ந்து நம்மளோட தீமினல் பேட்ச் ஆல்சோ ஃபார் தீமினல் பேட்சஸ் ரிவிஷன்ஸ் கோயில் பி வெரி ஃபயராக ரிவிஷன் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். அண்ட் இன்னும் ஒரு 2 to 3 வீக்ஸில் ஐம் கோயிங் டு கம்ப்ளீட் தி போர்ஷன். தென் ஐ வில் பி கோயிங் டு ஸ்டார்ட் தி ரிவிஷன் ராமா. ஸோ யாராவது இதில் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா திஸ் இஸ் ஆல்சோ இன் தி டிஸ்கிரிப்ஷன். அதுலேயுமே நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ரைட்? ஸோ இது வந்து ஓவராலாக ஃப்ரம் பப்ளிக் யூ ஆர் கோயிங் டு ஹாவ் திஸ் ஃபீஸ். ஸோ ஸ்டார்ட் பண்ணலாமா? ஆக்சுவலி என்ன மேம் கேட்டிங்கன்னா, பிஃபோர் ஸ்டார்டிங் நான் ஒரு 4-5 கொஸ்டின் கேட்குறேன். யாரெல்லாம் கரெக்டாக ஆன்சர் பண்ணுறீங்கன்னு பார்க்கலாம். எஸ் எவ்ரி ஒன் ரெடி ஃபார் திஸ்? ஆண்டா யா சிவனேஷ், யூ கேன் லீவ் டாமா. இந்த எக்ஸசைஸ் நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம்ல. யா, ஹலோ பசங்களா, ரைட்டிங்களா? ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னா, யூ ஹேவ் டு ஃபைண்ட் இட் வாட் இஸ் பாலினாமியல் ஹியர். இப்போ நான் ஒரு லிஸ்ட் ஆஃப் பாலினாமியல் கொடுப்பேன். One minute பசங்களா. Okay everyone, so look at this. Find out what is polynomial here. இதில் எதெல்லாம் பாலினாமியல்ஸ் அப்படின்றத நீங்கள் எனக்கு சொல்லணும். சரியாடாமா? அண்ட் எதெல்லாம் பாலினாமியல்ஸ் இல்லை அப்படிங்கிறத நீங்கள் லிஸ்ட் பண்ணணும். ஸோ ஐ வில் பி கிவிங் 3 ஆப்ஷன்ஸ். ஸோ இந்த 3 ஆப்ஷன்ஸில் யாரெல்லாம் பாலினாமியல்ஸ், ரைட்டா? ஸோ யார் கண்டுபிடிக்கணும்னு பார்க்கலாம். ஸோ x² + 3x⁵ which is equal to 6x⁻⁻1 plus x. Okay, vadamma. So next one is x⁻1/2 plus 3x⁻³ plus 6 is equal to 0. And you will be having sin x which is equal to 6x² plus 7. இந்த 3 பேர்த்தில் யார் பாலினாமியல்ஸ், யாரை பாலினாமியலை கன்சிடர் பண்ணலாம் அண்ட் யாரை பாலினாமியலை கன்சிடர் பண்ணவே கூடாது? என்னடா என்ன டக்குன்னு ஆன்சர் சொல்வீங்கன்னு பார்த்தா
தேர்ட் ஒன் என்ன? தேர்ட் ஒன் இஸ் வாட்? எத பத்தி சொல்றீங்க? அவங்க பாலினாமியல்னு சொல்றீங்களா? பாலினாமியல் இல்லன்னு சொல்றீங்களா? இன்னும் 2 பேர் தான் ஆன்சர் பண்ணீங்க. 3 பேர் தான் ஆன்சர் பண்ணீங்க பசங்களா. பாலினாமியல்ஸ் படிச்சிருக்கோம்ல நம்ம. 6th ஸ்டாண்டர்ட்ல படிச்சிருக்கோம்ல. What is polynomial and how to find the degree of a polynomial? ஸ்க்ரீன் கிளியரா இல்லைங்களா? ஜூம் அவுட் பண்ணலாம். மகாலட்சுமி உங்களுக்கு வந்து ஸ்க்ரீன் வந்து கொஞ்சம் குட்டியா நான் எழுதுன மாதிரி இருக்குன்னா யூ கேன் ஜூம் இட். ஸோ 2 ஃபிங்கர்ஸ் வச்சு யூ கேன் ஜூம் இட் ஸோ தட் நம்மளுக்கு கிளியரா தெரியும்டாமா. டிகிரி 2. தெரியலீங்களா? என்னடா பசங்களா இந்நேரம் ஆப்ஷன் சொல்லியிருப்பீங்கன்னு பார்த்தா பாலினாமியல்ஸோட கண்டிஷன் என்னன்னு தெரியுமா? டு யூ நோ வாட் இஸ் பாலினாமியல்ஸ்? பாலினாமியல்ஸோட கண்டிஷன்ஸ் என்னன்னு தெரியுமா? ஸோ எக்ஸ்பிரஷன்ஸ் வந்து வேரியபிள்ஸ் அண்ட் ஆப்ரேஷன்ஸ் என்ன வேணால் கன்சிடர் பண்ணலாம், ஓகேங்களா? ஆனால் அந்த வேரியபிளோட பவர், ஓகேங்களா, அந்த வேரியபிளோட பவர் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எந்த மாதிரி இருக்கணும்? இட் ஷுட் பி பாசிட்டிவ் இன்டீஜர். நம்மளுக்கு ஒரு பாசிட்டிவ் இன்டீஜராக இருக்கணும், வேற யாரும் இருக்கக்கூடாது. பாசிட்டிவ் இன்டீஜராக இருந்தால் மட்டும்தான் அவங்கள நம்ம பாலினாமியலாக கன்சிடர் பண்ணுவோம். ஸோ இப்போ நீங்கள் யாராவது ரீஃப்ரேம் பண்ண விரும்புறீங்களா? யாரா பசங்களா? Now anyone want to reframe your sentence so that இதுல யாராவது பாலினாமியல்னு சொல்ல முடியுமா இந்த 3 ஆப்ஷன்ல? தேர்ட் ஒன் பாலினாமியல். ஷாரா அடிச்சு தூக்கிங்க. தேர்ட் ஒன் பாலினாமியல் மேம், கரெக்டுங்களா? ஃபர்ஸ்ட் ஒன் இல்ல. சரி, ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன் இல்ல. And what about second one? ஓகே, சரி. யாரெல்லாம் வந்துட்டு எதை சொல்றீங்க? ஓகே, நான் ஒன்று சொல்லிட்டா. நம்ம ரூல்ஸ் படி பார்த்தோம்னா when I go with the rules, this is not a polynomial. First one is not a polynomial. ஏன்னா x bar minus 1 ன்னு வந்துடும். It is not a polynomial. And second one is not a polynomial. ஏன்னா x bar 1/2 ன்னு வந்துடும். So it is not a polynomial. And third one is also not a polynomial. ஏன்னு கேட்டிங்கன்னா எக்ஸ்ன்றவன் ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ள மாட்டிக்கிட்டாங்க. வென்னவர் ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ள மாட்டிக்கிட்டாங்கன்னா, இந்த சாப்டர்லேயே ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம் ஃபர்ஸ்ட் சாப்டர் தான், ஓகேங்களா? ஃபங்க்ஷனுக்குள்ள மாட்டிக்கிட்டாங்கன்னா எவ்ரி ஃபங்க்ஷன் இஸ் அன் எக்ஸ்பேண்டபிள் ஃபங்க்ஷன். எல்லா ஃபங்க்ஷனையும் நம்ம சீரியஸாக எக்ஸ்பேண்ட் பண்ணலாம், ஓகேவா? அது நம்ம டெய்லர் சீரியஸ் மெக்லாரன் சீரீஸ்ல பார்த்துருக்கோம். ஸோ தட் ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ள யாராவது மாட்டிக்கிட்டாங்கன்னா தட் பிகம்ஸ் டிகிரி அண்ட் டசன்ட் டிஃபைன். அந்த டிகிரி என்னால் டிஃபைனே பண்ண முடியாது. அப்போ அது ஒரு பாலினாமியல் கிடையாது. அப்போ 3 பேரும் பாலினாமியல் கிடையாது. பட் வென் ஐ திங்க் கன்னிங்லி, நான் கொஞ்சம் வித்தியாசமா யோசிச்சேன்னா இவனை பாலினாமியலா மாற்ற முடியும், இவனையும் பாலினாமியலா மாற்ற முடியும். எப்படி மேம்னு கேட்குறீங்களா? ஸோ இட் இஸ் x² + 3x ^ 5 which is equal to 6/x + x. ரைட்டாடாமா? ஸோ இதை நான் வந்து LCM எடுத்துக்கிறேன். when I do LCM and shifted that x to the left side, லெஃப்ட் சைடுக்கு நான் ஷிஃப்ட் பண்ணிட்டேன் அப்படின்னா it become x³ + 3x ^ 6 which is equal to 6 + x². இப்போ இவங்க ஒரு பாலினாமியல் தானே? எல்லா டிகிரி பாசிட்டிவ் இன்டீஜர்ஸ்லான இருக்கு. எஸ், நவ் இட் இஸ் அ பாலினாமியல். அண்ட் சேம் மெத்தடில் இவனையும் என்னால் பாலினாமியலாக சேஞ்ச் பண்ண முடியும், ரைட்டா? ஸோ எக்ஸ் பார் 1/2 நான் என்ன பண்ணுறேன்? டேக் தட் சைட். ஸோ இட் இஸ் x minus 2x³ minus 6. ஸோ இப்போ எக்ஸ் பார் 1/2 போடணும்னா ஐம் டேக்கிங் ஸ்கொயர் ஆன் போத் சைட். ஸோ minus 2x³ minus 60 whole square.
அப்போ இவங்க ஒரு பாலினாமியலா? எஸ், இட் இஸ் அ பாலினாமியல். ஸோ இப்போ ஒரு பாலினாமியல் ரூல்ஸ் படி பார்க்கும்போது டைரக்டா அவங்க பாலினாமியல் கிடையாது. பட் when we just ஒரு கன்னிங்னஸ், ஒரு ஏதாவது அப்ளிகேஷன் பண்ணி அவங்கள பாலினாமியலா மாற்ற முடியும்னா அப்போ அவங்கள நம்ம கன்சிடர் பண்ணலாம். இது ஏன் மேம் இப்போ சொல்லி தரீங்க, 6th இருக்கிறது ஏன் இப்போ சொல்லி தரீங்கன்னா நீங்கள் அதை தான் பண்ண போறீங்க இப்போ. சரியா? இப்போ நீங்கள் பண்ணுறது இட் இஸ் நாட் ஃபார் ஜஸ்ட் பாலினாமியல், டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனை கண்டுபிடிக்க போகிறோம். வாட் இஸ் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்? டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்னா பாலினாமியல்ஸ் எப்படி எக்ஸ் இவங்க எல்லாருமே வராங்களோ அந்த மாதிரி டெரிவேட்டிவ் ஒரு பார்ட் ஆஃப் ஈக்குவேஷனா வரும். சரிங்களா? டெரிவேட்டிவ்ஸ்னா யார் யாரு? இட் கேன் பி ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவ், செகண்ட் டெரிவேட்டிவ், தேர்ட் டெரிவேட்டிவ்னு யார் வேணாலும் இவங்களை வச்சு நம்ம ஈக்குவேஷனை ஃபார்ம் பண்ணோம்னா that equation is called differential equation. டெரிவேட்டிவ் இல்லாத ஈக்குவேஷனை டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் சொல்ல மாட்டாங்க. டெரிவேட்டிவ் உள்ள ஈக்குவேஷன்ஸ் we will be term like this. ரைட்டாடாமா? புரிஞ்சுதாடாப்பா? எஸ், ஓகேங்களா? ஓகே. ஸோ இப்போ நான் சொல்கிற ரூல்ஸை மட்டும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதில் இருக்கிறது ஏதாவது ஒரு விஷயத்தை நம்ம சேஞ்ச் ஓவர் பண்ண முடியும்னா அப்போ நம்ம டிகிரியை டிஃபைன் பண்ணலாம். அது வரைக்கும் நம்மளால டிகிரியை டிஃபைனே பண்ண முடியாது. ரைட்டாடாமா? வாட் இஸ் பண்ணா நோ நெகட்டிவ் பவர், நம்மளுக்கு நெகட்டிவ் பவர் இல்லாத மாதிரி பார்த்துக்கிறோம். நோ ஃப்ராக்ஷன் ஆர் நோ இண்டெக்ஸ் பவர். இண்டெக்ஸ்னா என்னடா? விச் இஸ் ஃப்ராக்ஷன். நோ ஃப்ராக்ஷன் பவர்ஸ். இது எல்லாமே டெரிவேட்டிவ்ஸ்க்கு இருந்தால் மட்டும் மாற்றலாம், மற்றபடி மாற்றணும்னு அவசியம் இல்லை. டெரிவேட்டிவ்ஸ்க்கு இந்த மாதிரி இருந்தால் யூ ஹாவ் டு சேஞ்ச் இட். ஓகேங்களா? நோ நெகட்டிவ் பவர், நோ ஃப்ராக்ஷனல் அண்ட் நோ ட்ரிக்னோமெட்ரிக் ஃபங்க்ஷன்ஸ். உங்களோட டெரிவேட்டிவ்ஸ் பார்த்தீங்கன்னா ட்ரிக்னோமெட்ரிக் ஃபங்க்ஷன்ஸ்குள்ளே மாட்டக்கூடாது. ஓகேவாடாப்பா? நெக்ஸ்ட் நோ லாகரிதமிக் ஃபங்க்ஷன். நோ லாகரிதமிக் ஃபங்க்ஷனுக்குள்ளேயும் மாட்டக்கூடாது, எக்ஸ்போனென்ஷியல் ஃபங்க்ஷனுக்குள்ளேயும் மாட்டக்கூடாது. ஏன்னா இது எல்லாமே நம்மளுக்கு என்னது? இட் இஸ் ஆல் எக்ஸ்பாண்டபிள் ஃபங்க்ஷன்ஸ். ரூல் புரிஞ்சுதாடா பசங்களா? இதுக்குள்ளெல்லாம் உங்களை மாற்றினாங்கன்னா நம்மளால எழுத முடியாது. ரைட்? ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதில் 2 விஷயம் பார்க்க போகிறோம். இந்த 2 விஷயமும் எங்கே யூஸ் ஆகும்னு கேட்டிங்கன்னா இன்சைட் 1 மார்க்கு தான் யூஸ் ஆகும். இந்த ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ் ஃபுல்லாக இன்சைட் 1 மார்க்ஸுக்கு வரலாம், ஆர் மேபி தே கேன் ஆஸ்க் அஸ் எ கம்பல்சரி 2 மார்க்ஸ். சரிங்களா? ஸோ இதில் என்னன்னா ஆர்டர் டிகிரின்னு 2 விஷயத்தை நீங்கள் சொல்லணும். ஆர்டர் டிகிரி. ஸோ இதுக்கு ஏன் டிஃபரன்ஷியபிள் ஈக்குவேஷன் பேர் வந்துச்சு? யூ நோ தட். ஏன் டிஃபரன்ஷியபிள் ஈக்குவேஷன் பேர் வந்துச்சு? இதில் டெரிவேட்டிவ்ஸ் வருவாங்க, அதனால இதுக்கு டிஃபரன்ஷியபிள் ஈக்குவேஷன்ஸ். ஓகே, டெரிவேட்டிவ்ஸ் வரலாம். என்னென்ன டெரிவேட்டிவ்ஸ் இருக்கலாம்? அதில் ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவ் இருக்கா, செகண்ட் டெரிவேட்டிவ் இருக்குமா, தேர்ட் டெரிவேட்டிவ் இருக்குமா, ஃபோர்த் டெரிவேட்டிவ் இருக்குமா? ஸோ இந்த மாதிரி அதோட ஹையஸ்ட் டெரிவேட்டிவ். ஸோ அதாவது இப்போ ஒரு ப்ரேயர் நடக்குது அப்படின்னா அதில் எந்த ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட் இருக்கலாம்? 10th இருக்கலாமா, 11th இருக்கலாமா, 12th இருக்கலாமா, ஆர் 9th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இப்போ இருக்கிறதுலே ஹை ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட் யாரு? 12th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் தான். கரெக்டுங்களா? அந்த மாதிரி டெரிவேட்டிவ்ஸ் யார் வேணாலும் இருக்கலாம். அதுலேயே ஹை ஸ்டூடெண்ட்ஸ், சூப்பர் சின்சியாரிட்டி, அதாவது சின்சியாரிட்டி இல்லை, சூப்பர் சீனியாரிட்டி, சூப்பர் சீனியாரிட்டி உள்ள டெரிவேட்டிவ் யாரு அப்படின்னு சொல்றது தான் ஆர்டர். ஓகே, யூ ஹாவ் டு மென்ஷன் எந்த டெரிவேட்டிவ் ஹையஸ்ட் டெரிவேட்டிவ் இருக்கு இந்த ஈக்குவேஷன்ல, இதுதான்ப்பா ஹையஸ்ட் டெரிவேட்டிவ் அப்படின்னு சொல்றோம்ல, தட் இஸ் ஆர்டர். ஓகேங்களா? டிகிரினா இந்த ஹையஸ்ட் ஆர்டருக்குள்ள பவர், ஹையஸ்ட் டெரிவேட்டிவ் நீங்க ஒருத்தவங்க டேர்ம் பண்ணி வைக்கிறீங்களா, அவங்களோட ஹையஸ்ட் பவர் என்ன அப்படின்னு மென்ஷன் பண்றது, தட் இஸ் டிகிரி. கூல் எவ்ரிவன்? ஸோ இப்போ சம் ஸ்டார்ட் பண்ணலாம் மேடமா? ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது ஒரு டிஃபரன்ஷியபிள் ஈக்குவேஷனா இல்லையான்னு டிபேட் பண்ணலாம். இது ஒரு டிஃபரன்ஷியபிள் ஈக்குவேஷனா? ஏன் இது டிஃபரன்ஷியபிள் ஈக்குவேஷன்? If w is a function of x and y and x and y are function of 10, then which of the following is undefined?
dou x by dou y w by x by t, y by t. 1 ஓகே எஸ். ஏன்னா இதோட ஆர்டர் என்னடாப்பா, ஆர்டர்னு பார்க்கும்போது டெரிவேட்டிவ். இதுல எத்தனாவது டெரிவேட்டிவ் நம்ம கிட்ட இருக்கு? நம்ம கிட்ட இருக்கிறது ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவ். குட் மார்னிங் டாப்பா. ஸோ ஆர்டர் வந்து 1. இப்போ அதுக்கு பவர் என்ன? இதோட பவர் என்ன? இதோட பவரும் 1 தான். ஸோ அப்போ டிகிரியும் நம்மளுக்கு 1 தான். புரிஞ்சுதாடா பசங்களா? எஸ். இந்த 2 லைன் எழுதுனா நம்மளுக்கு 2 மார்க்ஸோ 1 மார்க்ஸோ கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு. ரைட்? நெக்ஸ்ட் ஒன். ஸோ see this next one. இப்போ இவங்கள பொறுத்த வரைக்கும் பாருங்க, வாட் இஸ் ஹேப்பனிங் ஹியர். ஸோ வாட் இஸ் செகண்ட் கொஸ்டின் ராமா? செகண்ட் கொஸ்டினோட ஆர்டர் என்ன, டிகிரி என்ன? ஆர்டர், வாட் அபவுட் யுவர் ஆர்டர் டாமா? ஆர்டர் தான் என்ன சொன்னேன்? சூப்பர் சீனியாரிட்டி. இருக்கல எந்த டெரிவேட்டிவ் சூப்பர் சீனியாரிட்டியா இருக்கு? which is the highest derivative present in the equation. இதுதான்ப்பா இதுக்குள்ளே highest derivative. 2வா? ஐடே பசங்களா 4 ட்ராமா 4. சரியா? இதுக்குள்ளே 4th டெரிவேட்டிவ் தான் இங்க இருக்கு. இங்க ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவ் இருக்கு, அதுக்கப்புறம் 4th டெரிவேட்டிவ் தான் இருக்கு. ஸோ அப்போ யார் ஹையஸ்ட் டெரிவேட்டிவ்? இட் இஸ் 4. ஆர்டர் நம்மளுக்கு 4. வாட் அபவுட் யுவர் டிகிரி? வாட் அபவுட் யுவர் டிகிரி? இவங்களோட டிகிரி என்ன? அந்த டெரிவேட்டிவோட பவர் என்ன? ஸோ இது 4th டெரிவேட்டிவ், இதுதான் 4th டெரிவேட்டிவ். அவனோட பவர் என்னது? இட் இஸ் 3. ஸோ இப்போ டிகிரி வந்து நம்மளுக்கு 3. குட். எஸ். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். இப்போ இந்த கொஸ்டின் நீங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு கொஸ்டினை ஆர்டர் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். டிகிரிக்கு அவன் பாலினாமியலா இல்லையான்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் நம்மளால டிகிரி சொல்ல முடியும். ஸோ இதோட ஆர்டர் என்னடாமா? வாட் இஸ் த ஆர்டர் ஆஃப் திஸ் ஒன்? எந்த டெரிவேட்டிவ் ஹையஸ்ட் டெரிவேட்டிவ் இங்க பிரசன்ட் ஆயிருக்கு? Two, yes. Second derivative. What about your degree? Degree ஏன் not defined? நான் சொன்ன ரூல் என்ன? லாகுக்குள்ளேயோ எக்ஸ்போனன்ஷியல்குள்ளேயோ காஸ்குள்ளேயோ சைன்குள்ளேயோ என்னோட டெரிவேட்டிவ் மாட்டிக்க கூடாதுன்னு நான் சொன்னேன். கரெக்டாடாமா? இப்போ இது லாகுக்குள்ள மாட்டிக்குச்சு. அண்ட் இன்னொரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க, இதே மாதிரி எக்ஸைசம் ஒன்று இருக்கு. ஓகேங்களா? இதே மாதிரி we have an excisum. This one. ஓகே? இது இ பார்க்குள்ள தான் மாட்டிக்குச்சு. பட் திஸ் ஃபங்க்ஷன் ஹேஸ் அ டிகிரி. ஆனால் இந்த ஃபங்க்ஷனுக்கு டிகிரி இருக்கு, பட் இந்த ஃபங்க்ஷனுக்கு டிகிரி இல்லை. ரீசனை நான் உங்களுக்கு அப்புறம் சொல்றேன். சரியா? அதை பார்த்துட்டு வந்து இதை சொன்னாதான் உங்களுக்கு புரியும். ஸோ இதோட டிகிரி வந்து லாக்குள்ள மாட்டிக்குச்சு. ஸோ ஐ கான்ட் டிஃபைன்ட் இட். ஸோ இட் இஸ் நாட் டிஃபைன்ட். இன்ஃபினிட்டி கூட போடக்கூடாது. நாட் டிஃபைன்ட். நம்மளால சொல்ல முடியற அளவுக்கு அந்த டிகிரி இல்லை. பார்த்த உடனே சொல்ல முடியல. சரிங்களா? அதோட ஹையஸ்ட் பவர் என்ன வரும்னு நம்மளால டிட்டர்மைன் பண்ண முடியாது. ஓகே? ஸோ தட் இஸ் நாட் டிஃபைன். சரியாடாமா? இப்போ இவங்களுக்கு நான் சொன்ன ரூல் படி பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் நாட் அட் அ பாலினாமியல். இது ஒரு பாலினாமியலே கிடையாது. ஏன்? நான் என்ன உங்களுக்கு ரூல் சொன்னேன்? நெகட்டிவ் பவர் இருக்கக்கூடாது, ஃப்ராக்ஷன் பவர்ஸ் இருக்கக்கூடாதுன்னு நான் மென்ஷன் பண்ணேன். கரெக்டா? ஆனா நம்மளுக்கு இங்க ஃப்ராக்ஷன் பவர் இருக்கு. அந்த ஃப்ராக்ஷன் பவர் எக்ஸுக்கு இருந்தா நோ ப்ராப்ளம். அது டெரிவேட்டிவ் உள்ள மாட்டிக்குச்சுன்னா இருக்கக்கூடாதுன்னு நான் சொன்னேன். ஸோ அப்போ இது ஒரு ஈக்குவேஷனா வருவாங்களா ஃபர்ஸ்ட் அதை டிட்டர்மைன் பண்ணலாம். ஸோ நாங்கள் சேஞ்ச் ஓவர் பண்ணல, ஃபர்ஸ்ட் பேஜில் ஒரு சேஞ்ச் ஓவர் பண்ணல. இப்படி பண்ணும் போது எனக்கு பாலினாமியல் கிடைக்கும். தென் ஐ கேன் அக்செப்ட் தட் இஸ் அ பாலினாமியல் அப்படின்னு. அதே மாதிரி இவங்களையும் நம்ம சேஞ்ச் பண்ணணும். ஸோ இவங்களை என்ன சேஞ்ச் பண்ணணும்? ஸோ தட் எனக்கு அந்த ஃப்ராக்ஷன் இன்டீஜரா மாறுவான். 3/2ன்னு ஒரு ஃப்ராக்ஷன் ஒரு இன்டீஜரா மாறணும்னா என்ன பண்ணுவீங்க? you have to multiple with 2 so that இந்த 2 cancel ஆகி 3ன்ற ஒரு இன்டீஜர் எனக்கு கிடைக்கும். 3/2 into 2 பண்ணும்போது I will be having 3. ரைட் ஆடாமா? எனக்கு ஒரு இன்டீஜர் மட்டும் கிடைப்பான். ஸோ அப்போ ப்ராசஸ் என்னது? அப்போ எஸ். ஸோ இப்போ ஸ்கொயர் ஆன் போத் சைட் தான் ப்ராசஸ். சரிங்களா? ஓகே. அப்போ 3 into
d square y by dx square in power 2. So this become 4 plus d square dy 3 by 2 into 2. Right, Adama? So what happened? In the 2 cancel ஆயிருவாங்க. Now you think and say. இப்போ இது ஒரு polynomial 3 square which is 9. d square y by dx square the whole square which is equal to 4 plus dy by dx the whole square power cube. இப்போ இது ஒரு polynomial. Now you say for order and degree. இப்போ உங்களால order and degreeக்கு பேச முடியும். What about your order? And what is your degree? Order என்னமா degree என்ன? எல்லாருமே சேர்ந்து சொல்லலாம். இங்க எத்தனை பேர் கவனிச்சுக்கிட்டு இருக்கோம்? Yes everyone? எல்லாருமே சேர்ந்து சொல்லுங்க பார்க்கலாம். What is your order and what is your degree? எஸ், நம்ம ஆர்டர்னு பார்த்தா இருக்கிறதுலே டெரிவேட்டிவ் எத்தனை டெரிவேட்டிவ் இருக்கான்? இங்க ஒரு டெரிவேட்டிவ் இருக்கா, இங்க ஒரு டெரிவேட்டிவ் இருக்காங்க. சரியா? ரெண்டு டெரிவேட்டிவ்லையுமே ஹையஸ்ட் டெரிவேட்டிவ்னா இது செகண்ட் டெரிவேட்டிவ், அது ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவ். ஸோ செகண்ட் டெரிவேட்டிவ் தான் பெருசு. நெக்ஸ்ட் டிகிரி. செகண்ட் டெரிவேட்டிவோட பவர் என்னது? தட் இஸ் 2. ஸோ ஆர்டர் இஸ் 2 அண்ட் டிகிரி இஸ் 2. காட் இட் பசங்களா? சூப்பர், வெல் டன். வாட் அபவுட் திஸ் ஒன்? வாட் அபவுட் திஸ் ஒன்? எஸ், இது வந்து டெரிவேட்டிவே இல்லை, இது டிஃபரன்ஷியபிளா இருக்கு. இட் இஸ் இன் த ஃபார்ம் ஆஃப் டிஃபரன்ஷியல், நாட் இன் டெரிவேட்டிவ்ஸ். ஸோ டிஃபரன்ஷியலுக்கும் டெரிவேட்டிவ்ஸ்க்கும் உங்களுக்கு வித்தியாசம் தெரியும். கரெக்டா? டிஃபரன்ஷியபிள்னா ஜஸ்ட் அப்ராக்சிமேஷன், அவ்வளோதான். டெரிவேட்டிவ்ஸ்னா அவனை பொறுத்து இவன் எவ்வளோன்னு கம்பேர் பண்றது. ஓகே, ஸோ வாட் ஹேப்பன்? இந்த டிஎக்ஸ் வந்து டிவைட் பண்ணும். யூ ஆர் ஹேவ் டு என்டையர்லி டிவைடட் பை டிஎக்ஸ். ஸோ திஸ் பிகம் டிஒய் பை டிஎக்ஸ் plus xy minus cos x which is equal to 0. Degree not defined. எப்படி போட்டீங்க degree not defined? ஷாரடா பசங்களா? degree not defined. Why it is not defined? காஸ் வந்திருக்கனாலயா? ஆனா காஸ்குள்ள யார் இருக்கான்? ஆனா காஸ்குள்ள யார் இருக்கான்? எக்ஸ் தானே இருக்காங்க. அடே பசங்களா, ஓகே, எஸ், நான் எக்ஸை வச்சு பார்க்கும் போது இட் இஸ் நாட் அ பாலினாமல். இதை பாலினாமலா கன்சிடர் பண்ண முடியாது. பட் நான் டெரிவேட்டிவ்ஸ் தானே பார்க்குறேன். ஐ ஹவ் சீன் டெரிவேட்டிவ்ஸ். நான் சொன்னது எல்லாமே டெரிவேட்டிவ் உள்ள மாட்டிக்கிட்டா தான், எக்ஸ் மாத்திக்கிட்டானா கிடையாது. ஸோ இதுக்குள்ள எக்ஸ் தான் மாட்டிக்கிட்டான். ஸோ டெரிவேட்டிவ்க்கு இவனுக்கும் சம்மந்தமே கிடையாது. ஸோ அப்போ இதை மட்டும் பார்த்து சொல்லுங்க. யுவர் ஆர்டர் இஸ் 1 அண்ட் யுவர் டிகிரி இஸ் 1. ஏன்னா இந்த லாகுக்குள்ள என்னோட டெரிவேட்டிவ் மாட்டிக்கிட்டான். ஹியர் மை டெரிவேட்டிவ் இன்சைட் இட் இஸ் கீப்ட் லாக்ட். பட் இங்க அது இல்ல. ஸோ தட்ஸ் வை இட் இஸ் ஆர்டர் இஸ் 1. சரிடமா, ஆர்டர் இஸ் 1 அண்ட் டிகிரி இஸ் 1. ஓகேங்களா? நெக்ஸ்ட் போலாமா? யாரா பசங்களா, வாட் ஹேப்பன் ஃபார் திஸ் ஒன்? வாட் இஸ் யுவர் ஆர்டர் அண்ட் வாட் இஸ் யுவர் டிகிரி? மேத்ஸ் வருது ஒய் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்கள வந்துட்டு ப்ரீமியம் காசு கெட்ட வைக்க. ஓகேவா? இட் இஸ் அ மார்க்கெட்டிங் பசங்க. உனக்கு யூடியூப்ல எல்லாமே ஃப்ரீயா கொடுப்பானா? எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாம ஃப்ரீயா கொடுத்தா அவங்களுக்கு என்ன லாபம் இருக்கு? எஸ், வாட் இஸ் யுவர் ஆர்டர் அண்ட் வாட் இஸ் யுவர் டிகிரி? Yeah, it is 1 and degree is 1. You can, first of all, இது ஒரு polynomial. Whether it is a polynomial,
If it is not, அப்போ polynomial மாத்தினதுக்கு அப்புறம் order and degree கண்டுபிடிங்க. How do you change into polynomial? ஏன் இது பாலினாமியல் இல்லை? எந்த காரணத்தினால இவங்க பாலினாமியல் இல்லை? அந்த காரணத்தை மைன்யூட்டா யோசிச்சு பார்க்கணும். Why it is not a polynomial? Because of the power 2/3. 2/3 ஒரு பவர்னால இவன் பாலினாமியல் இல்லை. ஸோ அப்போ என்ன பண்ணணும்? நான் 3ஆல மல்டிபிள் பண்ணணும். So that it becomes 2. So what I have to multiple with? I have to take cube on both side. So cube எடுக்கும் போது ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க. Yes. எப்பயுமே யாரு ஃப்ராக்ஷனா இருக்கணும் அவனை மட்டும் ஒரு ரூம்ல வச்சுக்கணும். மற்றவங்க எல்லாத்தையும் ஆப்போசிட் ரூமுக்கு வெக்கேட் பண்ணி விட்டுறணும். சரிங்களா? ஸோ இவங்க எல்லாருமே ஆப்போசிட் ரூமுக்கு ஷிஃப்ட் ஆயிடுவாங்க. ஷிஃப்ட் ஆனதுக்கு அப்புறம் தான் we have to multiple with 3. Okay. So d cube y by dx cube whole power 2/3 which is equal to 3d square y by dx square plus 5 dy by dx plus 4. இப்போ cube பண்ணுங்க ரெண்டு பத்தையும். So now if you cube it, you will be having சரிடாமா. ஓகேவா? It is 2 and this is 3. Good morning டாமா. Got it பசங்களா? இப்போ ஒரு நியாயத்தை சொல்லுங்க. What is your order and what is your degree? Yes. Good. What is your order and what is your degree? Order 3, degree 3யா? அப்படியா? Order is 3. ஏன்னா third derivative present ஆயிருக்கு. So order is 3. அதோட பவர் என்னது? 2 தான். So degree is 2. நிறைய பேர் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா சேஞ்ச் பண்ணிப்பீங்க. சேஞ்ச் பண்ணாதீங்க. ஓகே. ஆர்டர் அண்ட் டிகிரியை கன்ஃபியூஸ் பண்ணிப்பீங்க. ஆர்டர்னா ஹையஸ்ட் டெரிவேட்டிவ், டிகிரினா எப்பயுமே பவரை சொல்றவங்க தான் டிகிரி. சரிங்களா? ஸோ டெரிவேட்டிவ் இஸ் 3 அண்ட் டிகிரி இஸ் 2. நெக்ஸ்ட் ஃபார் த சம். இந்த சம்முக்குடாப்பா. Is the sign correct? இல்ல சாரி யா மைனஸ் போடணும். இங்க மைனஸ், இங்கே மைனஸ். திஸ் இஸ் மைனஸ். ஓகே வாடாமா? Yes. So next one, what about this case? What about this case? What is your order and what is your degree? Order 2, degree 2வா? No, இல்ல. ஏன்னு சொல்லுங்க. ஏன்னா this order is 2 but it is inside sign function. சைனுக்குள்ள அவங்க மாட்டிக்கிட்டாங்க. So it is not defined. This is not defined. Okay, vadappa. It is not defined there. Yes. What about this question? இப்போ இந்த கொஸ்டினை சேஞ்ச் ஓவர் பண்ணி சொல்லணும். என்ன பண்ணணும்? dy by dx whole power 1/2 which is equal to 1 sec பசங்களா ஒரு 10 minutes.
நீங்கள் அதுக்குள்ளே இந்த சம் சால்வ் பண்ணிட்டே இருங்க ஒரு 10 minutes. எஸ்டா பசங்களா? சாரி ஃபார் த இன்கன்வீனியன்ஸ். ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாமா? Of course, I have seen your answers. Yes. So, what is the answer? Yeah, so this is 4 dy by dx plus 7x, and you have to square on both sides. So, dy by dx the whole power is equal to 4 dy by dx plus 7x the whole square. So, what is your order and what is your degree? So, your order is 1 and your degree is 2 dama. சரிங்களா? ஏன்னா இதுக்கு பவர் ஸ்கொயர் போடுவீங்க. when you expand ஸ்கொயர் ஃபார்ம்ல எக்ஸ்பேண்ட் பண்ணீங்கன்னா dy by dxக்கு ஹோல் ஸ்கொயர் வருவாங்க. சரிங்களா?
Okay, what about this one? So same logic. ஒருத்தங்க ஃப்ராக்ஷன்ல வரவே மாட்டாங்க. டினாமினேட்டர்ல நம்மளுக்கு டேர்ம்ஸ் வரவே கூடாது. ஸோ அப்போ எல்லாத்தையும் இங்கே கொண்டு போய் மல்டிபிள் பண்ணிக்கோங்க. ஸோ y into dy by dx into dy by dx plus dy by dxt whole cube which is equal to x. ஸோ உள்ள மல்டிபிள் பண்ணிட்டீங்கன்னா என்ன கிடைக்கும்? y dy by dxt whole square plus y dy by dxt whole cube 4 which is equal to x. So இப்போ சொல்லுங்க பசங்களா, what is your order and what is your degree? உங்களோட ஆர்டர் என்ன, டிகிரி என்னடாமா? What is your order and what is your degree? Order 1, degree 4. Good. And same கதை தான் இவங்களுக்கும் வருவாங்க. என்ன ஆகுண்டாமா, இந்த டேர்ம் அப்படியே நம்மளுக்கு இந்த சைடு இரேசபிள் ஆயிரும். ஸோ வாட் ஹேப்பன்? ஸோ திஸ் எக்ஸ் ஸ்கொயர் டி ஸ்கொயர் ஒய் பை டிஎக்ஸ் ஸ்கொயர் விச் இஸ் ஈக்குவல் டு minus 1 plus dy by dxt whole square power 1 by 2. So you have to square on both sides. So this become x square d square y by dx square the whole square which is equal to 1 plus dy by dxt whole square. இப்போ சொல்லுங்க, what is your order and what is your degree? What is your order and what is your degree? Both are 2. Both are 2. Yes. ரெண்டு பேரும் 2s. Good, Rama. Okay. யாரா பசங்களா, what about this case and what about this case? என்ன ஆகும், இங்க இருக்க ஸ்கொயர் ரூட் இந்த சைட் போறோம். ஸோ இட்ஸ் பிகம் ஸ்கொயர். ஸோ ஸ்கொயர் பண்ணுவீங்க. ஸோ வாட் இஸ் யுவர் ஆர்டர் அண்ட் வாட் இஸ் யுவர் டிகிரி? Squaring on both side will occur. So that square root to cancel ஆயிடுவாங்க. இவங்க என்ன ஆகும், பவர் 6ன்னு வரும். What is your degree and what is your order? அதுக்குள்ள எல்லாம் மாஸ் டிஸ்கஷனுக்கு போயிட்டீங்களாடாமா? Your order is 2 and your degree is 6. Yes. Your order 2 and degree 6. What about this case? இந்த கேஸுக்கு ஏடாமா, what about this case? இந்த கேஸ்லையுமே வந்துட்டு நம்மளுக்கு ஆர்டர் என்ன, டிகிரி என்ன? What is your order and what is your degree? Yes, order is 2 and degree is not defined. Good. சரியாடாமா? சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் போலாமா? ஓகே, வாட் அபவுட் திஸ் கேஸ்? இந்த கேஸுக்கு இந்த 4-5 கேஸ் தான் வித்தியாசமாக இருக்கும், விச் இஸ் வெரி டிஃப்ரெண்ட் ஃப்ரம் அதர்ஸை கம்பேர் பண்ணும்போது இவங்க ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருப்பாங்க. ஸோ சி திஸ் டி ஸ்கொயர் ஒய் பை டிஎக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 5 இன்டூ டிஒய் பை டிஎக்ஸ் ப்ளஸ் which is what integration y dx which is equal to x cube. கரெக்டாடாமா? நான் சொன்ன மாதிரி எல்லாம் கரெக்டு தான். பட் இந்த இன்டகிரேஷன் இருக்குல்ல, இன்டகிரேஷனுங்கிறது டிஃப்ரென்ஷியேஷனோட ஆப்போசிட். ஸோ அப்போ இன்டகிரேஷனும் வராத மாதிரி பார்த்துக்கிட்டா இட் இஸ் வெரி மச். ஏன்னா இங்கே நம்மளுக்கு டிஃப்ரென்ஷியபிள் வந்து இருக்குது, இங்கே எக்ஸிஸ்ட் ஆகுது. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், ஐ எம் கோயிங் டு டிஃப்ரென்ஷியேட் ஆன் போத் சைட். டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறேன் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறேன். சரிங்களா? ஸோ இவனை திருப்பி நீங்கள் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் என்ன கிடைக்கும், ஆல்ரெடி செகண்ட் டெரிவேட்டிவ்
செகண்ட் டெரிவேட்டிவ் திருப்பி நான் டிஃபரன்ஷியேட் பண்ணனா எனக்கு என்னவா மாறும்? தட் பிகம் தேர்ட் டெரிவேட்டிவ். சரிங்களா? ஸோ இட் இஸ் d cube y by dx cube plus 5. இவங்களை திருப்பி நீங்க டிஃபரன்ஷியேட் பண்ண பிகம் செகண்ட் டெரிவேட்டிவ். அண்ட் இன்டகிரேஷனை நீங்க டிஃபரன்ஷியேஷன் பண்ண போயிட்டீங்கன்னா இன்டகிரேஷன் அண்ட் டிஃபரன்ஷியேஷன் கெட் கேன்சல். அது கேன்சல் ஆகி உங்களுக்கு yன்ற ஆன்சர் மட்டும் இருக்கும், which is equal to இவங்களை டிஃபரன்ஷியேட் பண்ணீங்கன்னா this become 3x². இது எல்லாமே டிஃபரன்ஷியேஷனோட ப்ராசஸ். ரைட்டடா பசங்க? ஸோ இப்போ யோசிச்சு சொல்லுங்க, வாட் இஸ் யுவர் ஆர்டர் அண்ட் வாட் இஸ் யுவர் டிகிரி? உங்களோட ஆர்டர் என்ன, டிகிரி என்னடாமா? ஆர்டர் 3, டிகிரி 1. ஓகே, டன். ஆர்டர் இஸ் 3 and degree is 1. Beautiful பசங்களா. What about this case? What is your order and what is your degree? Yadappa, what is your degree here? 1 and 1. Yes. So அதுக்கு முன்னாடி எல்லாம் யோசிச்சிங்க மேம், E பார்க்குள்ள இருக்கு. When they are in E power, how do become order defined? எப்படி order defined-ஆ இருக்கும்? Order not defined அப்படின்னு யோசிச்சிங்கன்னா it is good question. பட் என்னன்னா இந்த E power என்னால இப்போ ரிசால்வ் பண்ண முடியும். எஸ், log on both side எடுக்கலாம். So when I take log on both side, this become log x and log u கேன்சல் ஆயிடுவாங்க. ஸோ xy இன்டூ டிஒய் பை டிஎக்ஸ் மட்டும் நம்மளுக்கு கிடைக்கும். சரியாடாமா? இப்போ நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா யோர் ஆர்டர் இஸ் 1 அண்ட் யோர் டிகிரி இஸ் 1. மேம் அப்படிலாம் யோசிச்சோன்னா ஏன் அப்போ இதெல்லாம் நீங்கள் சேஞ்ச் பண்ணலாம்ல? யூ கேன் ஆல்சோ சேஞ்ச் திஸ், ரைட்? ஸோ இப்போ இந்த காஸ் இந்த சைடு போனால் காஸ் இன்வெர்ஸாக மாற்றியும் பண்ணலாம்ல அப்படின்னா கேட்டால் பண்ணலாம். எஸ், நீங்கள் காஸ் இன்வெர்ஸ் மாற்றும் போது யோசிச்சிங்கன்னா அப்போ இந்த டேர்ம் அப்போ இவன் டெரிவேட்டிவ்குள்ளே மாற்றிப்பான். ஸோ வந்து இந்த காசை நீங்கள் ரிமூவ் பண்ண ட்ரை பண்ணும்போது இங்கே இருக்க டெரிவேட்டிவ் காஸ்க்குள்ளே மாற்றிப்பாங்க. ஸோ அகெயின் எனக்கு டிகிரி நாட் டிஃபைன்ன்ற மாதிரி தான் இருக்கும். சேம் லாஜிக் தான் இங்கேயும் அதே லாஜிக் தான். இந்த எக்ஸை என்னால் ரிமூவ் பண்ண முடியும், இந்த சைனை என்னால் ரிமூவ் பண்ண முடியும். சைனை இங்கே சைன் இன்வெர்ஸ்ன்னு மாற்றலாம். அப்படி மாற்றும் போது அகெயின் டெரிவேட்டிவ்ஸ். ஸோ ரெண்டு சைடும் நான் ரிமூவ் பண்ண ட்ரை பண்ணால் ஏதாவது ஒரு சைட் நிச்சயமாக எனக்கு அவன் சைன் இன்வெர்ஸ்குள்ளேயோ சைனுக்குள்ளேயோ மாட்டிக்கிறாங்க டெரிவேட்டிவ்ஸ். ஸோ அதனால தான் இங்கே வந்துட்டு இட் இஸ் நாட் டிஃபைன்னு போடுறேன். அதே சேம் லாக் தான் இங்கே. ஸோ இந்த லாகுக்கு பதிலாக ஐ ஹாவ் டு டேக் இ பார். ஸோ இ பாருக்கு நான் ஷிஃப்ட் பண்ணாலும் அகைன் இவன் என்ன பண்ணுவான், இவன் இ பார்க்குள்ள மாட்டிப்பான். இது எதுவுமே நாம பார்த்த கடைசி கேஸுக்கு இம்ப்ளை ஆகலை. நான் சேஞ்ச் ஓவர் பண்ணும்போது எனக்கு லெஃப்ட் சைடில் இருக்கிற யாரும் டெரிவேட்டிவ்குள்ளே மாட்டிக்கல. ஸோ இங்கே நான் லாக் வந்து எக்ஸ்குள் இந்த லாகுக்குள்ளே என்னோட டெரிவேட்டிவ் எதுவுமே மாட்டலை. அதனால இந்த கொஸ்டினுக்கு இது அப்ளிகபிள். ஸோ டிகிரி இஸ் 1 அண்ட் ஆர்டர் இஸ் 1. சரியாடாமா? கிளியர் திஸ் ஒன்? இதில் எல்லாரும் கிளியராக இருக்கீங்களாடா பசங்களா? எவ்ரிவன் கிளியருங்களா? அவ்வளோதானே கொஸ்டின், ஆர் ஃபர்தர் யூ ஹாவ் யுவர் கொஸ்டின்ஸ்? ஸோ அவ்வளோதாண்டா பசங்களா, ஃபாஸ்ட் எக்ஸசைஸ் ஓவர். ஸோ எனி டவுட் இன் திஸ்? இந்த ஆர்டர் டிகிரி ரொம்ப முக்கியம். ஸோ இது தனி செக்ஷனாக பார்த்தாலும் டைம் எடுத்து சொன்னாலும் ஏன் இதுக்கு இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும், இட்ஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அதனால தான் உங்களுக்கு இதை வந்துட்டு டைம் எடுத்து பொறுமையாக சொல்கிறேன். சரிங்களா? நெக்ஸ்ட்டு போகலாமா? ஓகே. ஸோ நெக்ஸ்ட் ஒன் இஸ் கால்ட் செகண்ட் எக்ஸசைஸ். நம்ம 10.2 இருக்க செகண்ட் எக்ஸசைஸ்.
From here 10.2 starts. இதில் 4 சம் தான் இருக்குது. விச் இஸ் வெரி ஈஸி. ஓகேவா? கொடுத்தவங்களை வச்சு நம்ம பேசணும். ரைட்டாடாமா? ஸோ இதை என்ன பண்ணணும், டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷனை எக்ஸ்பேண்ட் பண்ணணும். ஒன்றும் இல்லை, இப்போ வந்துட்டு ஒருத்தங்க வந்துட்டு இவ்வளோ குவான்டிட்டி வாங்குறாங்க, 5 சாக்லேட் வாங்குறாங்க, 5 சாக்லேட் வாங்கினா 20 ரூபா அப்படின்னு சொல்லி ஈக்குவேஷன்ஸில் எக்ஸ்பிரஸ் பண்ண சொல்லுவாங்க. நம்ம என்ன பண்ணுவோம், 5 into x which is equal to 20 அப்படின்னு சொல்லி ஈக்குவேஷனை எக்ஸ்பிரஸ் பண்ணுவோம்ல சின்ன வயசில். அந்த மாதிரி இதே சேம் ப்ராசஸ் இங்கேயும் பண்ணுவீங்க. ரைட்டடாப்பா? ஸோ ஃபிசிக்ஸில் யூ ஹாவ் ஸ்டடிட் ஒன் லா லைக் ப்ரொபோஷ்னல் whenever you do. கெமிஸ்ட்ரிலையுமே இதை படிச்சிருப்பீங்க. வால்யூம் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷ்னல். ஸோ அதுக்குன்னு சொல்லி ஒரு பெரிய டெரிவேஷனே இருக்கும். கரெக்டாக? கெமிஸ்ட்ரியில் அந்த மாதிரி ஒரு 2 பேஜுக்கு ஒரு டெரிவேஷன் வரும், விச் இஸ் லைக் அன் 8 மார்க் கொஸ்டினா. அந்த மாதிரி ஒரு கொஸ்டின் இருக்குல்ல. ஸோ இட் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷ்னல். அந்த டைரக்ட்லி ப்ரொபோஷ்னல்னா ரிமூவ் பண்ண நம்ம ஒரு கான்ஸ்டன்ட்டை இல்லை உள்ளே கொண்டு வருவோம். அதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும். ஸோ எங்கெல்லாம் ப்ரொபோஷ்னாலிட்டி ரிமூவ் ஆகுமோ அங்கெல்லாம் நம்மளுக்கு ஒரு கான்ஸ்டன்ட் உள்ளே வருவான். சரிங்களா? பேலன்ஸ் பண்ணுறதுக்காக. ஓகே, எஸ். ஸோ அந்த விஷயத்த மறந்துடக்கூடாது. ஓகே, த ரேடியம் டிகேஸ் அட் அ ரேட் ப்ரொபோஷ்னல் டு தி அமௌண்ட் ஆஃப் Q present அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ வாட் இஸ் ரேடியம்னா என்னடாப்பா? ரேடியம்ங்கிறது ஒரு மெட்டல் ஆர் ஒரு லைக் என்ன சொல்கிறது, ஒரு நியூக்ளியர் வெப்பன். அதில் தானே ரேடியம்ஸ்லாம் இருக்கும். ரைட்? கெமிஸ்ட்ரியில் தானே படிச்சிருக்கீங்க ரேடியம் எல்லாம். ரேடியம், யுரேனியம், தோரியம், அது எல்லாமே விச் இஸ் வெரி லாஸ்டில் வரும்லடாமா. எஸ், படிச்சிருக்கீங்களா இல்லையாடா பசங்களா? ஓகே இல்லை? ஸோ தட் இஸ் அ மெட்டல். ஓகேங்களா? அட்டாமிக் நம்பர். ஸோ ரேடியம் டிகேஸ்னா என்னது? டிகேஸ் அப்படிங்கிறது யாருக்கும் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம். எப்பயுமே டிஃப்ரென்ஷியேஷன்னா என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. டிஃப்ரென்ஷியேஷன் மீன்ஸ் ரேட் ஆஃப் சேஞ்ச் தான். யாரை பொறுத்து யார் மாறுவாங்க? டிகேஸ், மக்கி போகிறது. ஸோ இந்த மக்கி போகிறது எல்லாமே டைம் பொறுத்து மாறுது. டிகேஸுங்கிற டேர்மே டைமை பொறுத்து மாறும். ஸோ இப்போ நாமளே வந்துட்டு when we be buried under the soil, நாமளும் டிகேஸ் ஆகும். நம்மளுக்குள்ள இருக்கிற கார்பனை பொறுத்து நம்ம டிகே ஆகும். ஸோ நம்ம டிகே ஆகிற அமௌண்ட்டை வந்து நம்மளோட எலமெண்ட்ல இருக்கிற ப்ரெசென்ட்டாக இருக்க கார்பன் சொல்லும். சரிங்களா? அப்போ என்னோட டைமை பொறுத்து என்னோட உடம்புல இருக்கிற கார்பன்ஸ் எவ்வளோ சேஞ்ச் ஆகுதோ தட் இஸ் மை டிகேயிங் மெஷர்மெண்ட். ரைட்? ஸோ அதுதான். அப்போ ரேடியமுக்கான மெஷர்மெண்ட் பற்றி பேசணும்னா அப்போ அது dQ/dt. ஏன் டி போடுறேன்? டைமை பொறுத்து தான் டிகே மெஷர்மெண்ட்டை நான் சொல்ல முடியும். ஸோ இட்ஸ் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு Q. So I have to remove this equation. So dQ/dt is equal to KQ. ஒரு ஸ்டேட்மெண்ட் சொன்னால் எதை பொறுத்து எது மாறுவாங்கன்னு நம்மளுக்கு தெரியணும். யூ ஷுட் நோ எது சேஞ்ச் ஆனால் இது சேஞ்ச் ஆகும் அப்படின்றது நம்மளுக்கு தெரியணும். ரைட்டா? ஸோ த பாப்புலேஷன் P ஆஃப் அ சிட்டி. ஸோ பாப்புலேஷனுங்கிறது எப்போ சேஞ்ச் ஆகும்? யார் சேஞ்ச் ஆக பாப்புலேஷன் சேஞ்ச் ஆவாங்க? யாராமா? ஸோ தட் இஸ் ஒன் ஃபேக்டர். அந்த ஃபேக்டர் சேஞ்ச் ஆக நம்மளுக்கு பாப்புலேஷன் சேஞ்ச் ஆவாங்க. ஹூ இஸ் தட் ஃபேக்டர்? ஸோ பாப்புலேஷனுக்கும் டைம் தான். டைம் போக 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 பாப்புலேஷன் சேஞ்ச் ஆவாங்க. ஓகேவா? அப்போ பாப்புலேஷன் சேஞ்ச் ஆகணும்னா அது டைமை பொறுத்து தான் சேஞ்ச் ஆக முடியும். ஸோ த பாப்புலேஷன் P ஆஃப் அ சிட்டி இன்க்ரீசஸ். ஸோ அப்போ dP/dt இன்க்ரீசஸ் அட் அ ரேட். அப்படின்னாலே நீங்கள் டிஃப்ரென்ஷியல் தான் சொல்லணும். at a rate proportional to the product of. Product na enadhu? Multiplication. So multiplication of population. Populationையும் இன்னொருத்தங்களையும் மல்டிபிள் பண்ணும். யார? டிஃபரன்ஸ் பிட்வீன் 5 lakh and population. ஸோ இது ரிமூவ் பண்ணுறதுக்காக யூ புட் K ஈக்குவல் டு Kன்னு ஒரு கான்ஸ்டன்ட்டை யூஸ் பண்ணுவீங்க. சரியாடாம்மா? நெக்ஸ்ட் போகலாமா? திஸ் இஸ் வெரி டேம் ஈஸி கொஸ்டின்ஸ்டா பசங்களா. Okay, you have to use yes constant use பண்ணும். What is the next question? For a certain substance the rate of change of vapor pressure. இந்த vapor pressure question தான் உங்களுக்கு கெமிஸ்ட்ரியில பெரிய 5 மார்க் வரும். ரைட்? ஸோ ஐ திங்க் ஸோ இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில் வரும்னு நினைக்கிறேன்.
ஏடா பசங்களா? For a certain substance, the rate of change of a vapor pressure P with respect to temperature T. ஓகேங்களா? அவனே வித் ரெஸ்பெக்ட் டு கொடுத்துட்டான். ஏன்னா வேப்பர் ப்ரெஷர்லாம் எப்படி சேஞ்ச் ஆகுன்றது எனக்கு தெரியாது. நார்மலா ரியல் லைஃப்ல இருக்கிற ஒரு விஷயம் யாரை பொறுத்து யார் சேஞ்ச் ஆவாங்க நம்மளுக்கு தெரியும். பட் வேப்பர் ப்ரெஷர்லாம் இட் இஸ் கெமிஸ்ட்ரி படிச்சவங்களுக்கும் பிசிக்ஸ் படிச்சவங்களுக்கு தான் தெரியும், நம்மளுக்குலாம் தெரியாது. கரெக்டுங்களா? ஸோ அப்போ அதை அவனே கொடுத்துட்டான் வித் ரெஸ்பெக்ட் டு டெம்பரேச்சர். ஸோ உங்களோட வேப்பர் ப்ரெஷர் டெம்பரேச்சரை பொறுத்து மாறுவாங்க. ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க பசங்களா, கேபிட்டல் டி மீன்ஸ் டெம்பரேச்சர், ஸ்மால் டி மீன்ஸ் டைம். ஸோ ஸ்மால் டீயை யூஸ் பண்ணக்கூடாது, டெம்பரேச்சருக்கு கேபிட்டல் டி தான் யூஸ் பண்ணும். ஓகே, தெர் இஸ் சம் சர்டின். ஏன்னா அவனே கொடுத்துட்டான் டீன்னு, அப்போ நீ ஸ்மால் டீ போட்டு மாட்டிக்காதீங்க. சரிங்களா? இட்ஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு தி வேப்பர் ப்ரெஷர். வேப்பர் ப்ரெஷருக்கு டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் அண்ட் இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு. இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல்னா டினாமினேட்டர்ல வருவான்னு அர்த்தம். டு தி ஸ்கொயர் ஆஃப் தி டெம்பரேச்சர். ஸோ dP by dt is equal to Kp divided by T square. Okay, vadamma? Yes or no? Yes, right? The saving amount pays 8% interest per year. ஓகேங்களா? ஸோ ஒன்றும் இல்லைடா பசங்களா, நம்மளோட சேவிங்ஸ்லேருந்து நான் வந்து என்ன பண்ணுறேன்னா ஒரு ஸ்கீம் அப்ளை பண்ணுறேன். அந்த மாதிரி நிறைய ஸ்கீம்ஸ் இருக்கும். அந்த ஸ்கீம்ஸால் எனக்கு வருஷம் நான் பே பண்ணதுலேருந்து 8% அமௌண்ட் எனக்கு ப்ராஃபிட்டாக கிடைக்கும். ஓகே, இட் இஸ் அ ப்ராஃபிட். நான் பே பண்ணது போக 8%, அதில் 8% நான் எவ்வளோ பே பண்ணியிருக்கணும் அதில் 8% அமௌண்ட் எனக்கு ப்ராஃபிட்டாக கிடைப்பாங்க எக்ஸ்ட்ராவா. காம்பவுண்டட் கேண்டில். இன் அடிஷன் த இன்கம் ஃப்ரம் தி அனதர் இன்வெஸ்ட்மெண்ட். இதே மாதிரி இன்னொரு ஸ்கீம்லேயே நான் அப்ளை பண்ணியிருக்கேன். அதுலேருந்து எனக்கு எவ்வளோ கிடைக்கும்? அதுலேருந்து கண்டினியூஸாக வருஷம் எனக்கு 400 ரூபா கிடைக்கும். ஓகேவா? இட் இஸ் அட் தி ரேட் ஆஃப். ஸோ 400 ரேட்டில் எனக்கு டெய்லியுமே கிடைப்பாங்க. ஸோ இதை எப்படி நம்ம சொல்ல முடியும்? ஸோ ஹவு டு யூ சே திஸ் ஒன்? ஷாடாமா யாரா பேசலாம்? வாட் அபவுட் சேவிங்? சேவிங் பற்றி உங்களுக்கு என்ன தெரியும்? நோ மேம், நத்திங். ஓகே, ஸோ எவ்வளோ அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணீங்க? இன்வெஸ்ட் பண்ணது தெரிஞ்சால் தானே அதில் 8% என்ன நம்மளுக்கு தெரியும். ஐ டோன்ட் நோ வாட் அமௌண்ட் யூ இன்வெஸ்டட். ஸோ நம்ம இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட்டை எக்ஸ் பி தி இன்வெஸ்டட் அமௌண்ட். சரியாடாப்பா? ஸோ அதில் ஒரு ஸ்கீம்லேருந்து இன்ட்ரெஸ்ட் எனக்கு எவ்வளோ வருது? 8% அமௌண்ட் எனக்கு எக்ஸ்ட்ராவாக கிடைக்குது. இன்னொரு ஸ்கீம்லேருந்து எனக்கு 400 கிடைக்குது. இன்னொரு ஸ்கீம்லேருந்து எனக்கு என்ன கிடைக்குது? 400 கிடைக்குது. சரியாடாப்பா? ஸோ நான் இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட்டோட சேஞ்சஸ், ரைட்? தட் இஸ் இன்வெஸ்ட்மெண்ட். கரெக்டாடாமா? நான் இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட் டைமை பொறுத்து மாறும். லைக் எப்படின்னா, இப்போ நான் ஃபர்ஸ்ட் வருஷம் வந்துட்டு 100 ரூபா போடுறேன், இதுதான் என்னோட இன்வெஸ்ட்மெண்ட். செகண்ட் வருஷம் எனக்கு அதில் 108 ரூபா லாபம் வருது. ஓகே, 8 rupees எக்ஸ்ட்ரா ஆகுது. தேர்ட் வருஷம் பார்க்கும்போது 116 மாறும். அந்த வருஷம் 113 மாறும். ஸோ தட் எக்ஸ்ட்ரா நான் இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட் 100. இந்த அமௌண்ட் எனக்கு வருஷம் சேஞ்ச் ஆகிக்கிட்டே இருக்கு. அப்போ யார் சேஞ்ச் ஆகுறா? அமௌண்ட் சேஞ்ச் ஆகுறாங்க. யாரை பொறுத்து? டைமை பொறுத்து தான் அமௌண்ட் சேஞ்ச் ஆகும். ஸோ ஒரு டைம் அதிகமாக அமௌண்ட் அதிகமாகிட்டே இருக்கும். டைம் கம்மியாச்சுன்னா அமௌண்ட்டும் கம்மியாகும். ஸோ அப்போ இதோட சேஞ்சஸ் யாரை ரிஃப்ளெக்ட் பண்ணும்? என்னோட dx by dt, நான் கட்டின அமௌண்ட்டோட டிஃப்ரென்சஸ். ஸோ என்னென்ன டிஃப்ரென்சஸ்? அப்போது அது எப்படி மாறிக்கிட்டே இருக்கு, எவ்வளோ மாறிக்கிட்டே இருக்கு அப்படின்னா வருஷம் எவ்வளோ மாறும்? இதுலேருந்து 8/100 எக்ஸுங்கிற அமௌண்ட் எனக்கு எக்ஸ்ட்ரா ஆகும். அண்ட் அது போக இன்னொரு ஸ்கீம்லேருந்து 400 கிடைக்கும். ஸோ இவ்வளோ இந்த டேர்ம் ஆஃப் அமௌண்ட் எனக்கு வருஷம் மாறிக்கிட்டே இருக்கும். சரியாடாம்மா? Got it, pasangla? You can cancel this. You can cancel this, become 2/5. When you cancel by 4 table, this become like this. ஓகேங்களா? ஸோ அவ்வளோதான்டா பசங்களா. ஐ ஹோப் யூ கெட் இட். வாட் இஸ் 10.1 and 10.2 ரெண்டும் சேர்ந்து ஒரே லெக்சரில் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு புரியும் நான் நம்புறேன். ரைட்டாடாம்மா?
ஸோ பசங்களா, ஹாவ் அ வண்டர்ஃபுல் டே. ஓகேங்களா? உங்கள் டேவை சூப்பராக என்ஜாய் பண்ணுங்கள். அண்ட் இந்த நாள் உங்களுக்கு சூப்பராக போகட்டும். சரிங்களா? ஸோ அண்ட் பை த வே திருப்பி நான் சொல்கிறேன் பசங்களா, யாரெல்லாம் இன்னும் நம்மளோட டெஸ்ட் சீரீஸில் என்ரோல் பண்ணலையோ ரைட் நவ் என்ரோல் பண்ணுங்க. ஏன்னா ஒவ்வொரு ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸையும் அனலைஸ் பண்ணி எல்லா மேம்ஸும் அவங்களோட எஃபர்ட்ஸ் போட்டு இந்த டெஸ்ட் சீரீஸை அப்ளை பண்ணியிருக்காங்க. வை நோ ப்ரொபோஷ்னல்? ஏன்னா இது டேரெக்டாக எனக்கு என்னன்னு தெரியும்ல தர்ஷனா. ஓகேவா? இவன் மாறினா இவன் எவ்வளோ மாறுவான்னு நம்மளுக்கு தெரிலன்னா ஐ கேன் புட் ப்ரொபோஷனாலிட்டி சைன். இவ்வளோதான் மாறும்னு எனக்கு எக்ஸாக்டாக தெரிஞ்சால் எனக்கு ப்ரொபோஷனாலிட்டி சைன் தேவையில்லை. லைக் ப்ரொபோஷனாலிட்டி எப்போ சொல்லுவாங்கன்னா, இவன் மாறும் போது இவன் மாறுவான். ஓகேங்களா? ஸோ யூ கேன் ட்ரை தட் சம்டா பசங்களா. இவன் மாறும் போது இவன் மாறுவான் அப்படின்னு சொல்றது ப்ரொபோஷனல். இவன் மாறும் போது இவ்வளோதான் மாறும்னு எக்ஸாக்டாக சொன்னால் தட் இஸ் ஈக்குவல் டு. ஓகேங்களா? ஐ நோ வாட் இஸ் எக்ஸாக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட். அவன் தான் இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டை தெளிவாக கொடுத்துட்டான். நீ அப்போ எவ்வளோ தான் மாறும். ஸோ எவ்வளோ மாறுன்றதுக்கு அவங்க ஆசிலேஷனே எனக்கு இருக்காது. ஸோ நான் ஸ்ட்ரைட்டாக ஈக்குவல் டு போட்டுடலாம். சரியாடாமா? டன். ஸோ பை பை பசங்களா, அண்ட் ஹாவ் அ வெரி வண்டர்ஃபுல் டே.